அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளினால் ஒரு சொற்ப அழைப்பை ஏற்று நமது மதிப்புக்குரிய ஷேக் அஸ்கர் சீனானி அவர்கள் ஒரு அழைப்பாளராக அல்-குர்ஆன் தாவா நிலையத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய பயான் நிகழ்ச்சி நம் எல்லோருடைய உள்ளங்களையும் தட்டி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இதே போன்று இங்கே வருகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நாளை வேலை இருக்கின்றது என்றாலும் எங்களுடைய வேலைகளை விட மார்க்கம்தான் பெரியது என்று நல்ல மனதோடும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் இங்கே வருகை தந்தமைக்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். அதே போன்று அல்லாஹ் தஆலா மிகவும் ஒரு சந்தர்ப்பமாக மார்க்க விடயத்தை கேட்பதிலே மார்க்க விடயங்களை பேசுகின்ற அந்த இடங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்கிறார். மலக்குமார்களுடைய அந்த துஆ இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். எனவே அன்பான சகோதரர்களே, இதே போன்று இனி வரக்கூடிய காலங்களிலும் நாம் ஒவ்வொருவர்களும் மார்க்க விடயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கின்றோம், நமது நேரத்தை ஒதுக்குகின்றோம், நமது காலத்தை ஒதுக்குகின்றோம், நமது பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு தூரமாக செல்கின்றோம். எதற்காக? உலகத்தினுடைய விடயங்களை சாதிப்பதற்காக, உலகத்தினுடைய விடயங்களை பெற்றுக் கொள்வதற்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த லாபத்தை நாம் அறிந்து கொண்ட அந்த காரணத்தினால் முயற்சி செய்கிறோம். குடும்பத்தை விட்டாலும் பரவாயில்லை, பிள்ளைகளை விட்டாலும் பரவாயில்லை. அன்பான சகோதரர்களே, தூக்கத்தை தியாகம் செய்கிறோம். ஏன்? அந்த உலகத்தினுடைய அந்த லாபம், அந்த உலகத்தினுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குகிறது. எனவேதான் அதன் காரணமாக பல தியாகங்களை செய்கின்றோம். ஆனால் இது மார்க்கத்தினுடைய உயர்வு. இதனுடைய பெருமதி எங்களுக்கு இப்பொழுது விளங்க மாட்டாது. இதனுடைய பெருமதி நமது ஷேக் அவர்கள் சொன்னது போன்று மரண அந்த சந்தர்ப்பத்தில் தான் உண்மையான அந்த அறிவு அந்த விளங்கக்கூடியதாக இருக்கும். சுவர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, மலக்குமார்கள் என்றால் யார் என்று அப்பொழுதுதான் விளங்கும். இப்பொழுது சொல்லப்படுகிறது சுவர்க்கம் 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 என்று, நரகம் நரகம் என்று சொல்லப்படுகிறது, மலக்குமார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது விளங்காது. எப்பொழுது விளங்கும்? அந்த கட்டத்தில் தான். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே மார்க்க விடயங்களிலே ஆர்வத்தை ஆசையோடு நாம் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய இதே போன்று நாம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே எங்களை போன்று எங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் நமது நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நமது பாஷையை பேசக்கூடியவர்கள். நாம் எவ்வாறு இந்த மார்க்க விடயத்தை கேட்பதற்கு வருகின்றோமோ அதே போன்று நமது சகோதரனும் அதை கேட்டு பயன்பெற வேண்டும். உலக விஷயங்களிலே நாம் அவனுக்கு பல உதவிகளை செய்கிறோம், மார்க்க விடயங்களிலே ஏதாவது செய்கின்றோமா சகோதரர்களே? கொஞ்சம் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். எங்களோடு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரன் இருப்பான், அவனுக்கு என்ன பதில் சொல்வது? நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த அப்துல் காதர், இந்த முஹம்மது, இந்த இஸ்மாயில், இந்த ஃபாரிஸ் என்னோடு இருந்தான் யா அல்லாஹ், என்னோடு சாப்பிட்டான், என்னோடு தூங்கினான், ஆனால் ஒரு நாள் கூட மார்க்க விடயத்தை உன்னை பற்றி சொல்லவில்லை. உன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னதே கிடையாது. உலகத்துடைய விடயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி தந்தார். ஆனால் உன்னை பற்றி, உன்னுடைய தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி சொல்லி இருந்தால் யா அல்லாஹ், நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டால் யார் மாற்றுவது? அல்லாஹ் எங்களைத்தான் பிடிப்பார். எனவேதான் சகோதரர்களே, எங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் அழைத்துக் கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இந்த உலகத்திலையும் அதே போன்று நாளை மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற
வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.